ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லைங்க. ஒரு அப்டேட் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லும் ஒரு பஸ் மாதிரி போயிட்டுருக்கு, ஒரு சர்க்குலேஷன் ஆகிட்டுருக்கு. அது அஃபிஷியல் கிடையாது அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வேர்ல்டு வைட் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ஓன் ஃபேன்மேட் போஸ்டர்ஸ், அப்புறம் ஒரு சில ஆப்ஸில் வந்து இது அப்டேட் ஆயிருக்கு, அதனால் படம் வந்து 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு சில விஷயங்களை சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே அஃபீஷியல் கிடையாதுங்க. ஸோ ஏன்னா சென்சார் போர்டு சைட்லேருந்து இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல இந்த படத்துக்கு. அவங்க என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன கட்ஸ் இந்த இதை தாண்டி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ரீவிசிட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு படமாகவும் ஜனநாயகன் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு சென்சார் போர்டுக்கு. அவங்க சைட்லேருந்து ஒரு சிலதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக என்டையர் டீமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக அஃபீஷியல் கிடையாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு சென்சார் சர்டிஃபிகேட்டை பற்றி பார்க்கலாம். பெட்டி ராம் சரணோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு படம் இது அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சது பெட்டிக்கும். இந்த படம் வந்து ஜூன் 4ஆம் தேதி வேர்ல்டு வைட் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு மோர் தேன் 5000 ஸ்க்ரீன்ஸில் வேர்ல்டு வைட் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தமிழ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இது வந்து டைரக்ட் தெலுங்கு ஃபிலிம், தமிழ் டப் பண்ணி வரப்போகுது. இந்த படத்தோட ரன் டைம் வந்து 3 hours 9 minutes அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமீபத்தில் துராந்தர் படம் வந்து ஆல்மோஸ்ட் 4 hours கிட்ட வந்தது. அதை தாண்டி இன்னொரு பெரிய படம் இந்த படம், இதுவும் 3 hours 9 minutes டியூரேஷன். இது வந்து துராந்தர் மாதிரி இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே எந்த அளவு பெட்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு படம் ரிலீஸ் ஆனால் பார்த்து நம்மளும் ரிவ்யூ பண்ணலாம். இந்த படத்துக்கு U/A சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு சென்சார் போர்ட் சைட்லேருந்து. இந்த படம் ஜூன் 4ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகுது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இந்த ஒரு படத்தை பற்றி பேசியாச்சு. அடுத்து தமிழ் சினிமாவுக்கு வருவோம். தமிழ் சினிமாவில் அடுத்த வாரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரைடே இல்லை, தேர்ஸ்டே 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 தமிழ் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது எல்லாமே வந்து பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. இதில் எல்லாமே சின்ன சின்ன படங்கள். அதை தாண்டி இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டாக இருக்கணும், அந்த படத்தை சம்மந்தப்பட்ட டீசர், ட்ரெய்லர், கிளிம்ஸ், அப்புறம் பாடல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படங்கள்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்ட். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருக்கிற ஒரு திரைப்படம். இது வந்து ஒரு எமோஷனல் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. அதனால் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கும் நல்லா இருக்கு. நடுவில் சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ப்ரெஸ் மீட்லாம் வச்சிருக்காங்க. அதை தாண்டி அர்ஜுன் சார் வந்து நிறைய சேனல்ஸ்க்கு, யூடியூப் சேனல்ஸ், அப்புறம் டிவி சேனல்ஸ்க்குலாம் வந்து இன்டர்வியூஸும் கொடுத்துட்ருக்காரு. நல்லா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் பிளாஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதாவது இந்த மாதம் மே 28ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பரிமளா அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படத்தை வந்து பசங்க படத்தை இயக்குன பாண்டிராஜ் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. தலைவன் தலைவிக்கு அப்புறம் அவருக்கு ரிலீஸ் ஆக போகிற ஒரு திரைப்படம். தலைவன் தலைவி நல்ல பட்டி தொட்டிலாம் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இந்த படம் வரனால இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது. அதை தாண்டி எல்லாமே ஜெயராம், ஊர்வசி இவங்க காம்போ ஒரு என்செம்பிள் காஸ்டிங் கொண்ட ஒரு திரைப்படம். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்புக்கு இந்த படத்தையும் பெருசாக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி காட்டாளன், அப்புறம் ஹபிபி அப்படின்னு ஒரு படம் நினைக்கிறேன், அந்த படம் இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதை தாண்டி மலையாளத்துலையும் 2-3 படங்கள் வரதா சொல்லப்படுதுங்க. ஸோ வந்து இது அப்கமிங் வீக்கான ஒரு அப்டேட்டு. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் கருப்பு படம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% ஆக்குபன்சி ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்ஸ்லையும் இன்னைக்கு போயிட்டு இருக்குங்க. அந்தளவு டிக்கெட்ஸுக்கு இன்னும் டிமாண்ட் இருக்கு. காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப விரும்புகிறாங்க. ரிவ்யூஸும் அது மாதிரி தான் வருது. ஸோ இந்த படம் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச கலெக்ஷன் வைஸ் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது தமிழ் சினிமாவில். அது பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்ல விரும்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கரை. இந்த படம் வந்து தியேட்ரிக்கலாக பெருசாக போல. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ரிவ்யூஸ் மிக்சடாக வந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசென்டான படம் தான் கரை. அதை நான் பார்த்துட்டேன், ரிவ்யூ பண்ணல. பட் ஸ்டில் சொல்கிறேன். இந்த படத்தோட ஓடிடி ப்ரீமியர் வந்து பார்த்தீங்கன்னா, வருகிற 28ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் படத்தை தியேட்டரில் பார்க்கல அப்படின்னா, இந்த படம் வரும் வாரத்தில், அதாவது 28ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். பார்த்து ரசிங்க. அப்புறம் வாரண்ட் அப்படின்னு சொல்லி ZEE5ல ஒரு வெப் சீரிஸ் வந்து ஒரு 8 எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில எபிசோட்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. விலங்கு ஆல்ரெடி ஒரு சூப்பரான ஒரு இம்ப்ரெசிவான வெப் சீரிஸ் கொடுத்த அந்த டீம் தான் இந்த படத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ZEE5ல வந்திருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். 8 எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நானும் பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ
ஸோ இன்னைக்கு இவ்வளோதாங்க அப்டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.